وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وأمينه على وحيه ما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உரை முழுவதும், ஒட்டுமொத்த இந்த உரை முழுவதும் ஒரே ஒரு ஹதீஸை சுற்றி தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை ஒரு சஹாபிக்கு சொல்லுகிறார்கள். அந்த ஹதீஸ் தான் இந்த ஒட்டுமொத்த உரை. அந்த ஹதீஸ் தான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப தேவை. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மறுமை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னா, இந்த உலகத்துல நம்ம நல்லபடியா வாழ்ந்துட்டு மறுமையை நோக்கி போகணும்னு சொன்னா, அந்த ஹதீஸ் ரொம்ப 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 முக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வராங்க. அபி அம்ரி வகீல் அபி அம்ரா. அந்த சஹாபிய அபி அம்ருன்னு சொல்லுவாங்க, அபி அம்ரான்னு சொல்லுவாங்க. சுஃபியான் இப்னு அப்துல்லா அத்-தகஃபி ரலியல்லாஹு அன்ஹு. சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அத்-தாயிஃபி, தாயிஃப் நாட்டு, தாயிஃபுடைய இடத்தை சேர்ந்தவங்க இந்த சஹாபி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து கால் குல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன், இந்த இஸ்லாமில், இஸ்லாமிய மார்க்கத்தில் எனக்கு ஒரு நசிஹாவை செய்யுங்கள். கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக் ஃபி ரிவாயா ஆஹர் பஅதக், உங்களுக்கு பிறகு நான் அதை யாரிடத்திலும் கேட்கக்கூடாது. நீங்க தான் அதை செய்யக்கூடிய அந்த நசிஹாவா இருக்கணும். முதலும் கடைசியுமாக நீங்க சொல்லக்கூடிய அந்த நசிஹாவை தான் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிட்ட சொல்றாங்க, சுஃபியான் இப்னு அப்துல்லா அத்-தகஃபி அத்-தாயிஃபி அவங்கட்ட, குல் ஆமன்து பில்லாஹ், குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று சொன்னார். அதுல கடைசி வரையும் உறுதியாக இருக்குன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிட்ட சொன்னார். இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், இஸ்திகாமத்தோட உறுதியோட இருக்கணும், நமக்கு தெரியும் போயிடுவோம். ஆனா இந்த ஹதீஸ்ல எவ்வளவு விஷயங்கள் மறைஞ்சிருக்கு தெரியுமா? எவ்வளவு விஷயங்கள் மறைஞ்சிருக்கு தெரியுமா? ஷேக் அப்துல் ரஸாக் அல்-பத்ர் ஹஃபிதஹுல்லாஹ் அவங்க சொல்லும் பொழுது இந்த ஹதீஸிற்கு விளக்க உரையாக, ஹாதல் ஹதீஸ் ஷாமிலுன் மதார் இஸ்லாம், இந்த இஸ்லாத்துடைய ஒட்டுமொத்த காரியங்களும் இந்த ஹதீஸ் அடங்கியிருக்கு. தஜ்மு அத்-தீனல் குல்லஹ், இந்த மார்க்கத்துடைய எல்லா அம்சங்களையும் இந்த ஹதீஸ் அடங்கியிருக்கு. என்ன மாதிரி தெரியுமா? அகீதத்துல் ஷரிஅத், அகீதா ரீதியான விஷயங்களை இந்த ஹதீஸ் அடங்கியிருக்கு. ஷரியா ரீதியான இந்த விஷயங்களை இந்த ஹதீஸ் அடங்கியிருக்கு. இல்மன் வ அமலன், இல்ம் ரீதியான விஷயங்கள் இந்த ஹதீஸ் அடங்கியிருக்கு. அமல் ரீதியான விஷயங்களும் இந்த ஹதீஸ் அடங்கியிருக்கு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் தான் முக்கியமா, அல் ஈமானும் அப்புறம் இஸ்திகாமா. ஆனா இந்த ஹதீஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் அல் ஈமானு பில்லான்னு போட்டுருக்கு. அல்லாஹ்வை ஈமான் கொள்வது இந்த ஹதீஸ்ல இருக்கும். அப்படின்னா என்ன? நம்மகிட்ட பல பேர்த்த கேட்டோம்னா அல்லாஹ்வை ஈமான் கொள்றதுன்னா எத்தனை பேருக்கு தெரியாது. சொன்ன வார்த்தையை மீண்டும் சொல்லுவோம். இதுல கூடுதலாக ஒரு விளக்கம் இருக்கிறது. ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த இடத்துல அல் ஈமான் பில்லாஹ், ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்றதுங்கிற விஷயம் இருக்கும் பொழுது, இதுல அல்லாஹ்வை ஈமான் கொள்றது மட்டும் இல்ல, தஷ்மலு பகியத்துல் அர்கான் ஈமான் சித்தா, ஈமான் கொள்ள வேண்டிய அந்த 6 விஷயங்கள் இருக்குதுல மட்டும்தான். அல் ஈமான் பில்லாஹி, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், மலாயிகத்தி, மலாயிகத்தை ஈமான் கொள்ளணும், ஒரு குதுபிஹி, அந்த முன்சென்ற அந்த வேதங்களையும் ஈமான் கொள்ளணும், நம்பிக்கை கொள்ளணும், ஒரு ரசூலை தூதர்களை ஈமான் கொள்ளணும், ஆகிரி மறுமை நாளை ஈமான் கொள்ளணும், ஒரு கதிர் ஹைரி வ ஷர்ரி விதி ஈமான் கொள்ளணும். எல்லா விஷயங்களும் ஈமான் கொள்ள வேண்டிய எல்லா விஷயமும் இந்த ஹதீஸ்ல அடங்கும்னு சொல்றாங்க. இன்னும் அவங்க சொல்லும் சொல்றாங்க, இதுல தஷ்மலு, இது என்ன அடங்கும்னா தௌஹீதுடைய அந்த 3 அன்வா, 3 வகைகளும் இதுல அடங்கும்னு சொல்றாங்க. தௌஹீதுடைய அந்த 3 விஷயங்களும் இந்த ஹதீஸ்குள்ள அடங்கும். என்ன அந்த 3 விஷயம்?
அல்லாஹ்வை ஈமான் கொண்டதுன்னா சும்மா ஈமான் கொண்டுட்டோம் நம்பிட்டோம் சேர்த்து போனா முடியுமா? நம்ம எல்லாம் முஸ்லீமா? அல்லாஹ் ஈமான் கொண்டு சொன்னா முஸ்லீமா? இல்ல. அல்லாஹ்வை ஈமான் கொள்றதுன்னா என்ன என்ன யாரோ சொல்ல முடியுமா? அல்லாஹ் ஈமான் கொண்டது என்னென்ன விஷயங்கள் அடங்கும்? தௌஹீத். அந்த தௌஹீத் தான் அந்த அல்லாஹ் ஈமான் கொள்ற விஷயங்கள் அடிப்படை விஷயம் இந்த மூணு. அஹ்சன். அல்லாஹ் பாரிக் ஃபீக்கும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். தௌஹீதுடைய விஷயங்கள்ல ஈமான் கொள்ற முக்கியமான இந்த விஷயங்கள்ல மூணு. தௌஹீதுர் ருபூபிய்யா, இரண்டாவது தௌஹீதுல் உலூஹிய்யா, மூன்றாவது தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். தௌஹீதுர் ருபூபிய்யா அப்படின்னா என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான், அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்க் அளிக்கிறான், அல்லாஹ் தான் நம்மளை உயிர் வாழ செய்யறான், அல்லாஹ் தான் நம்மளை மரணிக்க செய்யறான், அல்லாஹ் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்யறாங்கிற அந்த விஷயத்தை நம்ம நம்புறது தான் தௌஹீதுர் ருபூபிய்யா. ரெண்டாவதா, சரி இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, இந்த மூன்று தௌஹீதுக்கான ஆதாரம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே நமக்கு கிடைக்கும். நம்ம தினமும் ஓதுவோம் தௌஹீதுர் ருபூபிய்யா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து வளர்த்து இருக்கக்கூடிய அந்த ரப்புக்கு எல்லாம் புகழும். இரண்டாவது விஷயமாக தௌஹீது அல் உலூஹிய்யா. தௌஹீதுல் உலூஹிய்யா அப்படின்னா என்ன? நம்முடைய எல்லா வணக்க வழிபாடுகளும், நம்முடைய துஆவா இருக்கட்டும், நம்ம செய்யற சதகாவா இருக்கட்டும், என்னென்ன அமல்லாம் இருக்கு, வேற தொழுகை இருக்கிறது, குர்ஆன் இருக்குது, வேற என்னென்ன அமல்லாம் இருக்குது, எல்லா அமல்களையும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் செய்யுது. இதுதான் தௌஹீதுல் உலூஹிய்யா. அதுல யாரையும் கூட்டு சேர்க்க கூடாது. இதுக்கான ஆதாரம் என்ன? இதே சூரத்துல் ஃபாத்திஹால இருக்கு. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், இய்யாக நஅபுது உன்னை மட்டும் தான் நாங்க வணங்குவோம், வ இய்யாக நஸ்தஈன் உன்னிட்ட மட்டும் தான் உதவி தேடுவோம். அப்படின்னா உன்னை அல்லாம யார்ட்டும் உதவி தேட மாட்டோம்னு அர்த்தம். அல்லாஹ்ட்ட மட்டும்தான் உதவி தேடுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம், அந்த ஈமான் கொண்டது சம்பந்தமா, அல்லாஹ் ஈமான் கொண்டது சம்பந்தமா முக்கியமான விஷயம் என்ன? தௌஹீதுர் ருபூபிய்யா நம்முடைய வழியில இருக்கணும். ரெண்டாவது தௌஹீதுல் உலூஹிய்யா இருக்கணும். சும்மா ஈமான் கொண்டுட்டு போயிட முடியாது. மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கு, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். அல்லாஹ்வுக்குன்னு பெயர் இருக்கு, பெயர்கள் இருக்கு, பண்புகள் இருக்கு. அல்லாஹ்வுக்குன்னு பெயர்கள்னு இருக்கு. நமக்கு ஒரு பேர் இருக்கு, நமக்கு பேர் இருக்கும், நம்முடைய பண்புகள் இருக்கும். ஆனா நம்ம அவன் அல்லாஹ் இது பண்ண முடியாது. அல்லாஹ்வுக்கும் சில பெயர்கள் இருக்கு, அல்லாஹ்விற்கும் பண்புகள் இருக்கு. இதுல அல்லாஹ்வுடைய பெயர்களையும் அந்த பண்புகளையும் அல்லாஹ் அவனுடைய வேதத்துல, கிதாபுல, குர்ஆன்ல எப்படி அல்லாஹ் பத்தி சொன்னானோ, அல்லாஹ்வுடைய பேர் இதுதான், அல்லாஹ்வுடைய பண்பு இதுதான் சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கானே, அது அப்படியே நம்பணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க இதுதான் அல்லாஹ்வுடைய பேரு, இதுதான் அல்லாஹ்வுடைய பண்புகள் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்களே உறுதியா, அததான் அது அப்படியே பிலா தக்யீஃபி, ஏன் எதுக்குன்னு கேட்காம, வபிலா தம்சீலி எந்த ஒரு உதாரணம் கொடுக்காம, அதே மாதிரி வபிலா தஹ்ரீஃபி எந்த ஒரு மாற்றமும் பண்ணாம, வபிலா தஅதீலி எதையும் மறுக்காம அப்படி வலில்லாஹில் அஸ்மாஇல் ஹுஸ்னா அல்லாஹ்விற்கு பெயர்கள் இருக்கின்றன, அழகான பெயர்கள் இருக்கின்றன. சரி, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த ஹதீஸ்ல நம்ம விளங்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ் ஈமான் கொள்ளக்கூடிய விஷயம். அல்லாஹ் ஈமான் கொண்டு ஒருவன் இந்த உலகத்தில் சரியாக ஈமான் கொண்டு வாழ்ந்தால் அவனுக்கு வெற்றி. ஒருவர் என்ன செய்கிறார்? தௌஹீது ருபூபிய்யாவை ஏற்றுக்கிறார், தௌஹீதுல் உலூஹிய்யாவை விட்டுறாரு. யார் அவரு? முஸ்லீம் அவரு. சரி, தௌஹீது ருபூபிய்யாவை ஏற்றுக்கிறாரு, தௌஹீது உலூஹிய்யாவை அஸ்மா வ சிஃபாத்தையும் விட்டுறாரு. அவர் முஸ்லீமா? காஃபிர். காஃபிர். முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மஹுல்லாஹ் அல் கவாயிதுல் அர்பா இன்னொரு புத்தகம் எழுதியிருக்காங்க, அது 4 விதிகள்னு சொல்லிட்டு. அதுல அவங்க ஆரம்பத்திலே முதல் ஒரு காயிதாவை அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்து அந்த குறைஷி மக்கள் இருந்தாங்களே, அவங்க எல்லாரும் அல்லாஹ் ரொம்ப ஏத்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வை குறைஷி மக்கள் என்ன செஞ்சாங்க?
அல்லாஹ் ரப்ப ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? ஏத்துக்கிட்டாங்க. ஆனா தௌஹீது ருபூபிய்யா ஏத்துக்கிட்டாங்க, உலூஹிய்யாவை அவங்க ஏத்துக்கல. அல்லாஹ் ரப்ப ஏத்துக்கிட்டாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னா கடல்ல போவாங்க. அப்படியே கடல்ல போகும்போது அலைகள் அப்படி இப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உடனே அல்லாஹ் காப்பாத்துங்கிற மாதிரி அல்லாஹ் துஆ செய்வாங்க. ஆனா அல்லாஹ் காப்பாத்திட்டாங்கன்னா அப்படி விட்டுருவாங்க. அதுல நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த 4 விதிகளை கடைசி ஒரு விதியாக முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அந்த குறைஷி மக்கள் இருக்கிறாங்களே, அவங்களை விட இந்த காலத்துல உள்ள ஒருத்தவங்க எல்லாம் ரொம்ப மோசம். நீங்க சிந்திச்சு பாருங்க. அவங்க அல்லாஹ்வை ரப்பா ஏத்துக்கிட்டாங்க, ஆனா அல்லாஹ்வுக்கு வந்து ருபூபியத்தை ஏத்துக்கிட்டாங்க, உலூஹியத்தை அவங்க பண்ணவே இல்லை. அல்லாஹ் எல்லா அமல்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும் அவங்க பண்ணவே இல்லை. ஆனா இப்போ என்ன தெரியுமா செய்யறாங்க? சந்தோஷமா இருந்தாலும் அல்லாஹ்வை ஏத்துக்கிறது இல்ல, கஷ்டமா இருந்தாலும் அல்லாஹ்வை நினைக்கிறது இல்ல. அவங்க சந்தோஷத்துல அல்லாஹ்வை நினைச்சாங்க, அவங்க சந்தோஷத்துல அல்லாஹ்வை நினைக்கல, கஷ்டத்துல அல்லாஹ்வை நினைச்சாங்க. நம்ம சந்தோஷத்துலயும் அல்லாஹ்வை நினைக்கல, கஷ்டத்துலயும் அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல நினைக்கல. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தௌஹீதுடைய விஷயத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்து அவனுடைய கபருடைய வாழ்க்கை, அவனுடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த தௌஹீதுடைய விஷயத்தை அவன் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். அவனுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாம யாருக்கும் செஞ்சிடவே கூடாது. அல்லாஹ் அல்லாம அவனுடைய வணக்க வழிபாடுகளை யாருக்கும் செஞ்சிடவே கூடாது, நினைச்சு கூட பார்த்திடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும். அல்லாஹ் தான். உதாரணம் சில விஷயங்கள் சொல்றேன். அல்லாஹ்வுடைய பேர்கள்ல பண்புகள்ல, அல்லாஹ்வுடைய பேர் பண்புல அது சூரத்துல் ஃபாத்திஹால அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான் அர் ரஹீம். அர் ரஹ்மான் அப்படின்னா ரஹ்மத்துல் ஆம்மா, எல்லாத்துக்கும் அல்லாஹ் ரஹம் பெறுவான். அவனுடைய எல்லா படைப்பினர்களும் முஸ்லிமா இருக்கட்டும் காஃபிரா இருக்கட்டும் எல்லா படைப்பினர்களுக்கும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத் புரியும். அர் ரஹீம் அப்படின்னா மூமின்களுக்கு மட்டும் அவன் புரிகின்ற அந்த அருள். என்பதற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேருகள்னா என்னென்ன பேர்கள், என்ன பேர்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய பண்புகள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் நம்ம போயிடுச்சு, பல வருடங்கள், 20 வருடமா இருக்கலாம், 30, 40, 50, 60 எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா நம்முடைய உம்மாவுடைய பேர் தெரியும், வாப்பாவுடைய பேர் தெரியும், நம்முடைய பூர்வீகத்தை பேர் தெரியும், நம்முடைய வீட்டுடைய பேர் தெரியும். நம்முடைய ரப்புடைய பேர் எத்தனை பேர் இருக்கு, நம்ம எத்தனை பேர் தெரியும்? நம்ம ரப்புக்கு என்னென்ன பண்புகள் இருக்கு, நமக்கு எத்தனை பேர் தெரியும்? துணி குறைபாடு. நல்லறிஞர்கள், அல்லாஹுடைய பெயர்களை அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய பண்புகளை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அல்லாஹ்வுடைய பெயர்களை பண்புகளை சொல்லி அல்லாஹ்ட்ட துவா கேட்டா அல்லாஹ் உடனே கேட்பான். அல்லாஹ்வுடைய பெயர்களை பண்புகளை நீங்க சொல்லி அல்லாஹ்ட்ட கையேந்தி அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. ரஹ்மான், ரஹ்மான், ரஹீம், மாலிக், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பேரை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர் அவங்க சொல்லி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய துஆவை மறக்க மாட்டான் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தௌஹீது ருபூபிய்யா, தௌஹீது உலூஹிய்யா, தௌஹீது அஸ்மா வ சிஃபாத் பத்தி நம்ம ஓரளவு தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ இரண்டாவது ஒரு விஷயம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல அந்த சஹாபிக்கு சொன்னாங்கல்ல, குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சும்மஸ்தகீம், அதுல உறுதியோடு இருங்க சொன்னாங்களே. உறுதியோடு இருக்கிறதுனா என்ன, யார சொல்ல முடியுமா? உறுதியோட இஸ்திகாமத்தோடு இருக்கிறதுனா என்ன? அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியும். அது என்ன நீங்க சொல்றது கரெக்ட். என்ன அப்படின்னா கடைசி வரும் நம்முடைய மரணம் வரும் அப்படியே உறுதியா இருக்கிறது. இப்போ எத்தனையோ பேர் தௌபா செய்யறோம், எத்தனையோ பேர் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சுட்டு வர முடியல. அந்த தௌபால எத்தனை பேர் நிலைப்பாடா இருக்கணும்? யா அல்லாஹ் நான் இதை பண்ண மாட்டேன், யா அல்லாஹ் இது ஹராம், இதெல்லாம் விட்டுட்டேன், எத்தனை பேர் நிறைபாடா இருக்கணும்? இப்போ மீண்டும் ஆனா இஸ்திகாமத்தோட கடைசி அப்படி இருக்கிறவங்களுக்கு தான்
அல்லாஹ் பஷாரா சொல்லுவான், நற்செய்தி சொல்லுவான். இந்த உலகத்திலே உங்களுக்கு சொல்லுவான். இந்த உலகத்திலே அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் உங்களுக்கு நற்செய்தி சொல்லுவான். எப்போ நீங்க உண்மையாவே அல்லாஹ்வை ஈமான் கொண்டு எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ, தௌஹீது ருபூபிய்யாவிலும் தௌஹீது உலூஹிய்யாவிலும் தௌஹீது அஸ்மா வ சிஃபாத்திலும் நீங்கள் உறுதியாக ஈமான் கொண்டு அதுல நீங்க இஸ்திகாமத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி சொல்லுவான். அகீதத்து அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ நம்முடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்லாமிய தௌஹீதுடைய மார்க்கத்துடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல நம்ம இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, கௌலுன் பில் லிசான் வஅதிகாது பில் ஜனான் வல் அமலு பில் ஜவாரிஹ். என்ன அப்படி சொன்னா, உள்ளத்தால் உறுதி கொண்டு, உள்ளத்தால் உறுதி கொண்டு, நாவால் மொழிந்து, உடல் உறுப்புகளால் அதை செயல்படுத்துவது. இதுதான் நம்முடைய அன்பிற்குரியவர்களே. அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம் மட்டும்தான் போதாது. குறைஷிகளும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டாங்க. அல்லாஹ்வுடைய எல்லாத்தையும் ஈமான் கொள்ளணும், இஸ்திகாமத்தோட இருக்கணும். இஸ்திகாமத் அப்படின்னா கடைசி வரையும், நம்முடைய மரணம் வரையும் நம்ம அதுல உறுதியாவே இருக்கணும். அப்படி நம்ம இருந்தோம்னு சொன்னோம்னா என்ன தெரியுமா நடக்கும்? இஸ்திகாமத்தோட நம்ம இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துல சொல்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹ், யார் எனது இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி இஸ்திகாமத்தோடு அதில் இருந்தார்களோ, நம்முடைய மரண நேரம், நாம் மரணிக்கக்கூடிய நேரம், இந்த உலகத்தை விட்டு விடைபெறுவோம்ல, அந்த நேரத்துல அந்த மலக்கு வந்து நமக்கு வருவாங்க. ஒரு மூமினா இருக்கும் பொழுது அவன் வந்து அல்லாஹ்வை ரப்பா ஏத்துக்கிட்டு அவன் இஸ்திகாமத்தோடு போராடி, அவன் மனசோட போராடி அந்த அவனுடைய அகீதாவிலும் அவனுடைய கொள்கையிலும் அவனுடைய அமல்களிலும் போராடி கடைசி வரை இஸ்திகாமத்தோடு இருக்கும்போது தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவன் இறங்குவாங்க. இறங்கி அவனுடைய உயிர் பிரியும் போது, அல்லா தஹாஃபு, பயப்படாதீங்க, வலா தஹ்ஸனு, கவலைப்படாது. நம்முடைய மரணத்துடைய நேரத்துல இதை சும்மா கேட்டுட்டு போயிடுவோம். ஆனா ஷேக் அப்துல் ரஸாக் அல் பத்ர் இதை வந்து கொஞ்சம் விளக்கும் போது சொல்றாங்க, இதுல ரெண்டு விஷயம் அடங்கிருக்கு. ஒண்ணு ஹவுஃப், ரெண்டாவது ஹுஸ்ன். ஹவுஃப்ங்கிறது பயம். இந்த உலகத்தை விட்டு போறேனே, என்ன ஆகுமோ எனக்கு தெரியலையே, ரூஹ் பிரிய போகுது, கபருடைய வாழ்க்கை, எனக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், பிறகு மஹ்ஷர் எப்படி இருக்கும், இது அவ்வளவுதான் நான் சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சு பயப்பட ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது ஹுஸ்ன், கவலைப்பட ஆரம்பிச்சிடும். என்ன தெரியுமா கவலைப்படுவோம்? நான் போன அப்புறம் என் வீட்டை யார் பார்த்துப்பா, என்னுடைய பிள்ளையுடைய நிலைமை என்ன, என்னுடைய உம்மாவுடைய நிலைமை என்ன, என்னுடைய மனைவியுடைய நிலைமை என்ன, என்னுடைய உறவுகளுடைய நிலைமை என்ன, யார் என்ன பண்ணுவாங்க. இந்த இருக்கிறவர்கள் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இதை சந்திக்காம இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. யாராவது சொல்ல முடியுமா, இதை நான் சந்திக்காம இந்த உலகத்தை விட்டு அல்லா பேரை பார்ப்பேன்? இதை கடந்து தான் எப்படி இந்த உலகத்தை பிறந்து இருந்தோமோ அதே மாதிரி மரணிச்சுதான் இந்த உலகத்தை ஆகும். யாரும் அந்த மரணத்தை விட்டு தப்பிச்சுட்டு எல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. அப்ப அந்த நேரத்துல அல்லாஹ் வந்து அந்த மலக்குமார்கள்ட்ட சொல்லி அந்த அடியானுக்கு ஆறுதலாக சொல்லுவோம், அல்லா தஹாஃபு, பயப்படாதீங்க, இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை பயப்படாதீங்க, வலா தஹ்ஸனு, கவலைப்படாதீங்க, வாபிஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ, நாங்க தான் உங்களுடைய தோழர்களா இருக்கிறோம், நாங்க தான் உங்களை பாதுகாக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இதனால இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலும் நாங்க தான் உங்களை பார்த்துக் கொள்கிறோம், நாங்க தான் உங்களை பாதுகாக்கிறோம். அல்லாஹ் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்துல யாரு ஒருவர்
யார் ஒருவர் அல்லாஹ்வை உண்மையாக ஈமான் கொண்டு ஷிர்க் வைக்காம, பித்அத் பண்ணாம, அனாச்சாரம் பண்ணாம, எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக விட்டுவிட்டு, அல்லாஹ்வுக்காக அவனுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி, இல்ல அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வாழ்றானோ அவனுக்கான நற்செய்தி தான் அந்த மரணம். அந்த மரணம் வந்து அவனுக்கு ராஹா. அன்பிற்குரியவர்களே, கவனமா இருக்கு. இந்த உலகத்துல ஷிர்க்கை விட்டும், பித்அத்தை விட்டும், அனாச்சாரங்களை விட்டும் தூரமா விலகி. ஷிர்க்குங்கிறது என்ன தெரியுமா செய்யும்? உங்களுடைய அமல்களை எல்லாம் அழிச்சு போயிடும். உங்களுடைய இஸ்லாமுடைய, உங்களுடைய மார்க்கத்தை அழிச்சிடும். உங்களை நீங்க ஏற்றுக்கொள்வது கூட உங்களுடைய அழிச்சிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதாவது அல்லாஹ் சொல்லும் போது சொல்றா, எவன் ஒருவன் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறானோ அவனுடைய அனைத்து அமல்களும் அழிக்கப்பட்டுவிடும். அவனுடைய அமல்கள் எல்லாம் நாசமாக்கப்பட்ட. இதற்குரியவர்கள் நீங்க என்ன வேண்டாலும் செஞ்சிருக்கலாம், ஆனா உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஷிர்க்குன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா உங்களுடைய எல்லா அமலும் அழிஞ்சிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவங்க நவாக்கிபுல் இஸ்லாம்ங்கிற அந்த புத்தகத்துல ஒரு 10 விஷயம் சொல்லுவாங்க. உங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய, உங்களை முர்த்ததாக்கக்கூடிய ஒரு 10 விஷயம். அதை செஞ்சீங்கன்னா முர்த்ததா இருக்கும். குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு. அதுல முதல் விஷயம் அஷ்ஷிர்கு பில்லாஹ். யாரும் மறுக்க முடியாது. அஷ்ஷிர்கு பில்லாஹ். யாவன் ஒருவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவனுடைய கதை முடிந்து விட்டது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம் பிறந்து அல்லாஹ்விற்காக நாம் வாழ வேண்டும். பிறந்திருக்கிறோம். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ்வை வணங்குவதற்காக தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். அல்லாஹ் வணங்குவதற்காக தான் நம்ம படைச்சிருக்கிறோம். அல்லாஹ் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், ஈமான் கொண்டு இஸ்திகாமத்தோட நம்ம கடைசியோடு இருக்கணும். இஸ்திகாமத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சில விஷயங்கள் சொல்ல பாருங்க. நம்ம பல முறை கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை தொட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நான் சொல்லக்கூடிய செய்தி அல் மக்னூனிங்கிற அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவுடைய புத்தகத்துல மூசா அல் ஆஸிமிங்கிற எழுதப்பட்ட செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபை நோக்கி போறாங்க. நமக்கு எல்லாம் தெரியும். தாயிஃபை நோக்கி போகும்பொழுது அங்க என்ன வேதனை அனுபவிச்சாங்கிறதுலாம் நமக்கு தெரியும். கல்லடிப்பட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்புறம் இறக்கப்பட்டாங்க, அவங்க வந்தாங்க, எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளவு ஒரு கஷ்டத்துல, அவ்வளவு ஒரு வேதனையில, அவ்வளவு ஒரு மனசு உடைஞ்சு அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் அவங்களை ஆறுதல் படுத்துறதற்காக அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு முஅஜிஸா, ஒரு விஷயத்தை கொடுக்குறான். இஸ்ரா வல் மிஅராஜ்ங்கிற அந்த விஷயத்தை கொடுக்குறான். இஸ்ராங்கிறது வேற, மிஅராஜ்ங்கிறது வேற. சரியா? இஸ்ராங்கிறது வேற, மிஅராஜ்ங்கிறது வேற. இஸ்ராங்கிறது மக்கால இருந்து, இந்த கஅபால இருந்து பலஸ்தீனுக்கு போறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. ஒரே இரவுல அந்த மக்கால இருந்து, அந்த கஅபால இருந்து பலஸ்தீன்ல இருக்கிற அந்த மஸ்ஜிதில் அக்ஸாக்கு போச்சு. புராக்குங்கிற அந்த வாகனத்துல ஏறி அந்த புராக்குங்கிறது பயங்கரமா போகிறது. ஒரு மின்னல் வந்து எப்படி போகும் அந்த மாதிரிங்கிறது. எப்படி நம்முடைய பார்வை எட்டு கூட அதோடைய ஒரு அடி இருக்குமா. மிஅராஜ்ங்கிறது பலஸ்தீன், அந்த பைத்துல் மக்திஸ், அங்கிருந்து வானத்துக்கு ஏற்றப்படுறது மிஅராஜ். அப்போ இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மக்கால இருந்து பலஸ்தீன ரசூலுல்லாஹ் போனாங்கல்ல, அது எவ்வளவு ஒரு மின்னல் எப்படி வந்துடுமோ, மின்னல் டக்குனு வந்து போயிடும்ல, கண்ணுக்கு கண்ணுல போகும்ல, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ரசூலுல்லாஹோட போறாங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த நம்ம சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுலயும் வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ராயிஹா வருது, ஒரு வாசம் வருது, ஒரு அழகான ஒரு வாசம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, ஏன் ஜிப்ரீல்
இது என்ன, இது என்ன ஒரு வாசனை, ஒரு அழகான ஒரு வாசனையா இருக்குதுன்னு கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹாதா ராயிஹத்து மாஷிதத்து இப்னி ஃபிர்அவுன். ஃபிர்அவுனுடைய மகளுக்கு தலைவாரிவிட்ட அந்த பெண்ணுடைய அந்த அந்த வாசமும் அவளுடைய பெண்ணுடைய வாசம். ஃபிர்அவுனுக்கு தலை செய்யப்பட்ட அந்த பெண் இருக்கிறாள், அவளும் அவளுடைய குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டு ஒரே கபரில் அடக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வாசனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த சம்பவம் எப்படி தெரியுமா? அது எப்படி தெரியுமா? ஒரு முறை ஃபிர்அவுனுடைய பிள்ளைக்கு அந்த ஏன்னா ஹதீஸ்ல அந்த பெண்ணுடைய பேர் குறிப்பிடப்படவில்லை. மாஷிகத்து இப்னு ஃபிர்அவுன் தான் தலை வாரிவிட்ட அந்த பெண்ணுன்னு தான் வரும். அந்த தலைவாரி விடக்கூடிய அந்த பெண் எப்பொழுதும் போல தலைவாரி விட்டு இருக்கிறாங்க. அந்த முடிக்கீழ விழுந்துருது. உடனே அதை எடுக்கும்போது பிஸ்மில்லான்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஸ்மில்லான்னு சொல்லி இருக்கிறாங்க. உடனே அந்த பெண் சொன்னதோட, யாரு என்னுடைய வாப்பாவையா சொன்னீங்க? என்னுடைய வாப்பாவையா அல்லாஹ்னு சொன்னீங்க? இல்ல, ரப்பி ரப்பு, அவன் தான் என்னுடைய ரப்பு, அவன் தான் உங்களுடைய ரப்பு சொன்னவுடனே, இதை நான் என் தந்தை பிறவன் இடத்துல போய் சொல்லவான்னு கேட்ட உடனே தாராளமா அப்படி சொல்ல. இந்த நான் சொல்லக்கூடிய விஷயம், அந்த பெண்ணுடைய ஈமானை கவனிங்க. அந்த பெண் கடைசி வரையும் அல்லாஹ் மீது வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை கவனிங்க. எங்கேயும் அந்த இஸ்திகாமத்தை விடல. கவனிங்க, ஃபிரௌன் முன்னாடி கொண்டு வரப்படுது. ஃபிரௌன் கேட்கிறான், அலக்க ரப்புல் ஆயிரி, உனக்கு நான் அல்லாம ஒரு தனியா ஒரு ரப்பு இருக்கிறானா? அந்த பெண் சொல்றான், ஆமா, என்னுடைய ரப்பு அல்லாஹ், அவன் தான் ரப்பி வரும். என்னுடைய ரப்பு அவன் தான், உன்னுடைய ரப்பு அவன் தான். என்ன நடக்குது? ஃபிரௌன் இக்தியார் கொடுக்குறான், சாய்ஸ் கொடுக்குறான். அந்த மார்க்கத்தை விட்டுட்டா முடிஞ்சு. இல்லைன்னு வச்சுக்கல, அந்த ஒரு இந்த எரிக்கக்கூடிய அந்த இது சொல்லுவாங்க பாத்திரமா, அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி இந்த மாதிரி எரிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை கொண்டு வர சொல்றாங்க. கொண்டு வர சொல்லி அந்த பெண்ணுடைய கண்ணு முன்னாடியே, என்னை விட்டு இந்த மார்க்கத்தை விட்டுறியா, என்னை ரப்பா ஏற்றுக்கிறியா, என்னை ரப்பா ஏற்றுக்கிட்டா உன்னை விட்டுறேன், இல்லாதட்டு விடுவோன்னு சொன்ன உடனே அந்த பெண்ணுடைய கண்ணு முன்னாடி யோசிச்சு பாருங்க. நம்முடைய கண்ணு முன்னாடி நம்முடைய பிள்ளைகளை தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? நம்ம பாசமா வளர்க்குறவங்க நம்முடைய பிள்ளைகளை தூக்கி போட்டா எப்படி இருக்கும்? தாங்குவோமா? தாங்குவோமா? யாராவது கண்ணு முன்னாடியே புறாவோட அந்த பிள்ளைய வீசுறான், ஒண்ணு ஒன்றான் போடுறான். இறுதியில அந்த பெண்ணுடைய அந்த இதுக்காண்டி அல்லாஹ் ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்தான். அந்த பெண்ணுக்காக அந்த உலகத்துல அல்லாஹ் ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்தான். அல்லாஹ்வுக்காக அந்த ஈமானோடு இறுதியோடு இஸ்திகாமத்தோடு அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான்? அப்போ சொல்லும் பொழுது கடைசியா ஒரு குழந்தை, அப்ப அந்த அந்த ரபின்னு சொல்லுவாங்க, பால் குடி பருவத்திற்கக்கூடிய இந்த ஒரு குழந்தை, பால் குடிக்கக்கூடிய ஒரு குழந்தை. எத்தனை வயசு இருக்கும்? ஒரு வயசு 1.5 வயசு இருக்குமா? ஏற்பட்ட ஒரு குழந்தை, அந்த குழந்தையை போடுவதற்கு முன்னாடி நிற்கும் பொழுது அப்ப அந்த தாய் புறாவிட்ட சொன்னான். என்ன தெரியுமா சொன்னா? நாங்கள் மரணித்த பிறகு எனது எலும்புகளையும் எனது பிள்ளைகளுடைய எலும்புகளையும் ஒரே கபரில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே புறாவன் அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். என்ன தெரியுமா நடக்குது? அந்த பால்குடி பருவத்தில் கூடிய அந்த பிள்ளைய அல்லாஹ் பேச வைக்கிறான். எங்கேயாவது நடக்குமா? யாராவது நம்புவோமா? கை பால்குடி பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ரபிய பேசிச்சுன்னா யாராவது நம்புவாங்களா? யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் செய்ய வச்சான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த இஸ்லாமுடைய மார்க்கத்துல 4 குழந்தைகள் சிறு பருவத்திலே பேசுங்க. பால்குடி பருவத்திலே பேசக்கூடிய 4 குழந்தைகள், ஒண்ணு இந்த மாஷிகத் இப்னு ஃபிரௌனுடைய ஒரு பிள்ளை ரபியா, இரண்டாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த நடந்த சம்பவத்துல ஒரு குழந்தை அல்லாஹ் பேச வச்சான். இதே மாதிரி ஒரு 2 இந்த இஸ்லாமுடைய மார்க்கத்தில் இந்த 4 குழந்தைகள் பால்குடி பருவத்திலே அல்லாஹ் பேச வச்சாங்க. சரி, இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த அந்த பால்குடி பருவத்தை அந்த குழந்தை பேசுது.
யா உம்மா இக்தஹி இக்தஹி, அதுல போய் விழுந்துரு, அதுல போய் விழுந்துரு. فإن عذاب الدنيا أهون من عذاب الآخرة. இந்த உலகத்துடைய வேதனை மறுமையுடைய வேதனைக்கு ஒண்ணுமே இல்ல. மறுமை வேதனை ரொம்ப கடினமானது. அந்த விழுந்து இறந்து போயிருப்பார். அந்த குருவர்களே, மரணத்துக்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எப்படி காட்டி கொடுக்கிறார் பாருங்க, எப்படி காட்டி கொடுக்கிறான் பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், எப்பொழுதும் என்ன வந்தாலும், எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், உறவே முறிஞ்சாலும் சரி, உயிரே போனாலும் சரி, தௌஹீதை விட்டுறாரு. தௌஹீதை என்னைக்கு விட்டுறாரு. உங்க உயிர் மூச்சு தௌஹீத், தௌஹீத், தௌஹீத். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நான் ஒரு போதும் இணை வைக்க மாட்டேன். அல்லாஹ்வுக்கு நான் ஒரு போதும் நிஜார் செய்ய மாட்டேன். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பாதுகாப்பேன். அதில் நான் உறுதியாக இருப்பேன். இஸ்திகாமத்தோடு நான் என்னுடைய உடல் உறுப்புகளை அதை நான் செயல்படுத்துவேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறகு இந்த இஸ்திகாமத்துடைய விஷயங்கள்ல சில அஸ்பாபுகள் இருக்கு. சில விஷயங்கள் நம்ம பண்றதுக்கான சில அஸ்பாபுகள், அது உங்களுக்கு சொல்றேன். சில காரணத்தினால நீங்க இஸ்திகாமத்தோடு இருக்கலாம். சில வழிகள் உங்களுக்கு நான் சொல்றேன். முதல்ல ஒரு விஷயம், நீங்க இஸ்திகாமத்தா இருக்கிறதுக்கு அது அல்லாஹ்ட்டேந்து வரக்கூடிய ஒரு விஷயம். நீங்க அல்லாஹ்ட்ட முதல்ல கேட்கணும், யா அல்லாஹ் இஸ்திகாமத்தோட இருக்கவே யா. அது அல்லாஹ் கொடுக்கிறது. இஸ்திகாமத்தோட இருக்கக்கூடிய விஷயங்கள் அது அல்லாஹ் கொடுக்கிறது, நம்மளா தேடி வரதில்லை. நீங்க இருக்கிறதை பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பார். இரண்டாவது விஷயம், உங்களுடைய சொலா, உங்களுடைய தொழுகையை நீங்க சரியா பெருக்கணும். ஒரு 10 கூடிய கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய தொழுகையை நீங்க சரியா பெருக்கணும். உங்களுடைய தொழுகை தான் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு. அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். உங்களுடைய தொழுகை என்ன தெரியுமா செய்யும்? தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர். பாவமான விஷயங்களை விட்டும், மானக்கேடான விஷயங்களை விட்டும் இந்த ஸலாத் உங்களை பாதுகாக்கும். அஸ்ஸலாத்து நூர். இந்த தொழுகை ஒரு நூர், ஒரு வெளிச்சம். இந்த தொழுகை உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரண். எவன் ஒருவன் இந்த தொழுகையை பாதுகாக்கிறானோ, எவன் ஒருவன் இந்த தொழுகையை அவன் தௌஹீதோடு பாதுகாக்கிறானோ, அவன் வெற்றி பெறுவான். உங்களுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு ஒரு சம்பவம் தொழுகை சம்பந்தமா சொல்லி ஞாபகப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் கலீஃபா அத்தானியா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. பல செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்ப நம்ம சொல்லக்கூடிய செய்தி பிதாயா வ நிஹாயிலே இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஒரு செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துடுறாங்க. அந்த தீர்ப்பு ஒருவனுக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். இதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அபூ லுஅல் மஜூசி என்கின்ற ஒரு நபர், ஒரு வேலைக்கார ஒரு ஆள் பல மாதங்களாக தீட்டுகிறார். பல மாதங்களாக தீட்டுகிறார். எப்படி தெரியுமா? அவன் யாருன்னா முகீராங்கிறவருடைய அவர் அடிமை, அவருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள். அவன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, காலை பொழுதுல, இருளான ஒரு பொழுதுல சொலாவுக்கு போறாங்க. தொழுகை நிலைநாட்டுவதற்காக, சொலாத்துல் ஃபஜ்ரை நிலைநாட்டுவதற்காக போறாங்க. தொழுதுட்டு இருக்கும் பொழுது பின்னாடி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிக்கிறாங்க, தொழுகையில நிக்கிறாங்க.
ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வருது, எப்படின்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அக்கலனியல் கல், அக்கலனியல் கல், அந்த நாய் என்னை தின்று விட்டது, அந்த நாய் என்னை தின்று விட்டது. உமர் அவர்கள் விழுகிறார்கள். உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பிடிச்சு முன்னாடி தள்ளி தொழுவீங்க சொன்ன உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் தொழுவை வேகமா தொழுவை முடிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் யூசுஃபையோ வேற ஏதோ சூரா ஓதிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. உமர் அவர்களை தூக்கி செல்லப்படுகிறாங்க. மயக்கமான நிலையில போயிட்டு அங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போது இப்னு அப்பா எழுந்த உடனே அப்துல்லா இப்னு உமர்ட்டையும் அப்துல்லா இப்னு அப்பாஸ்டையும் அவங்க சொல்றாங்க, யார் என்னை கொலை செய்வது என்று பார் என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, உங்களை கொலை செய்தது அபூ லுஅ்லுஅ அல் மஜூசி. அவனா? அன்புக்குரியவர்களே, பிறகு என்ன ஆயிடுச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கம் தெளிந்த உடனே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? அதுதான் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்களுக்கு அந்த நேரத்துல எப்படி தெரியுமா இருந்துச்சு? தண்ணி குடிக்கிறாங்க, சொல்லி வெளில வந்துடும் குத்துனது. அதுல சில இதுல எப்படி வருது அப்படின்னா, அவங்க என்ன தெரியுமா செஞ்சா, கத்தி இருக்குல்ல, அதுக்கு ரசம், அதுக்கு கத்திலே வச்சுங்களேன், அந்த கத்திய விஷத்தை, அந்த கத்தியை கூர்மையாக்குவானா, கூர்மையாக்கி அதுல விஷத்தை சூடு பண்ணுவாங்க. இந்த மாதிரியே பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? இதுல மிஸ் ஆகணும், அதுல மிஸ் ஆகக்கூடாது, கொலை செஞ்சு ஆகணுங்கிறதுதான். என்ன தெரியுமா ஆச்சு? உமர் அவங்க தண்ணி குடிக்கிறாங்க, தண்ணியா வெளில வருது. பால் குடிக்கிறாங்க, பாலா வெளில வருது. உமர் அறிந்து கொண்டா இந்த உலகத்தை விட்டு நான் போறக்கூடிய நேரம் வந்துருச்சு சொல்லிட்டு அந்த நேரத்துல உமர் அவர்கள் அந்த மயக்கத்துல எந்திரிச்சு ஒன்று சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? லா ஹவ்வ லா ஹவ்வ லிமன் தரக்க ஸலாஹ். எவன் ஒருவன் தொழுகையை விட்டானோ அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன ஒரு விஷயம் இல்லை. லா ஹவ்வ பில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலாஹ். இந்த இஸ்லாத்துல அவனுக்கு என்ன ஒரு பங்குமே கிடையாது. தொழுகையுடைய விஷயம் எப்பேற்பட்ட விஷயம் அன்பிற்குரியவர்களே. உங்களுடைய சொலாதை நீங்க சரி செஞ்சு கொள்ளணும். உங்க சொலாதான் எல்லாமே. சொலாத்துல் ஃபஜ்ர், சொலாத்துல் ஃபஜ்ர் அவருடைய பாதுகாப்பு இருக்கக்கூடியது. சொலாத்துல் ஃபஜ்ர் எத்தனை பேர் நம்ம சொல்லலாம். நம்முடைய பல பேருடைய வாழ்க்கையில பல நாட்கள், எவ்வளவு நாட்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் என்ன 5 வேளை தொழக்கூடியவனோ ஆக்கிவையா, எனக்கு அதுக்கான வழிகளை ஏற்படுத்து. நீ அல்லாஹ்ட்ட கேளுங்க, அது உங்களுக்கு அல்லாஹ் சுமத்தில் உள்ளது. ஏன் என்னால் சொல்ல முடியவில்லை? பாவத்தால் நான் இதா இருக்கிறேன், எனக்கு அவ்வளவு பாவங்கள் இருக்கின்றன. அந்த பாவம் தான் என்ன செய்யுது? சொல்ல உங்களுடைய இஸ்திகாமத்தால இருக்கக்கூடிய அந்த வழிகள்ல ஒரு வழி, நீங்க ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட கேட்கணும் இஸ்திகாமத்தை. ரெண்டாவது உங்களுடைய தொழுகையை நீங்க பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது இல்லைன்னா எல்லாம் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. ரெண்டாவது ஒரு விஷயம், அல் குர்ஆன். அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதம், அல் குர்ஆனுல் கரீம், அல்லாஹ்வுடைய புத்தகம். இந்த உலகத்தில் நாம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது ஹலாலு, எது ஹராம், இது எல்லாவற்றையும் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய இந்த குர்ஆன் சுன்னஹ் சஹாபா. முதல்ல நான் சொல்லக்கூடிய இந்த குர்ஆனை நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, அலட்சியமாக்கிடக்கூடாது, அலட்சியமாக்கிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இக்ராஉல் குர்ஆன், இக்ராஉல் குர்ஆன். இந்த குர்ஆனை அதிகமா ஓதுங்க. ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபி. யார் இது அதிகமாக இந்த குர்ஆனை ஓதுகிறாரோ வாழ்க்கையில அவருக்கு பரிந்துரை செய்வதற்காக நாளை மறுமையில அந்த குர்ஆன் வருமா. நாளை மறுமையில அந்த குர்ஆன், அந்த நாளைக்கு மறுமையில இந்த குர்ஆனை தவிர வேற ஏதாவது அல்லாஹ்ட்ட பேச முடியுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறதுனால பேசும். அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த குர்ஆன் இந்த உலகத்தில்
யார் அதை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு சாதகமாகவும் நாளைக்கு பேசும், அவர்களுக்கு பாதகமாகவும் பேசும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரவாஹு முஸ்லிம், முஸ்லிம் அவர்களுடைய செய்தி, இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாப் அக்வாமன் வ யதஉ பிஹி ஆகரீன். இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சிலரை உயர்த்துவார், வ யதஉ பிஹில் ஆகரீன், சிலருக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக அல்லாஹ் ஆக்குவார். இதுக்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் செய்யறாங்க. ஷர்ஹ் நவவி அல் முஸ்லிம், يرفع الله من عمل به ويخفض من أعرض عنه. யார் இந்த குர்ஆனை படித்து 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 வாழ்க்கையில் செயல்பட்டானோ அல்லாஹ் அவனுடைய தரஜாத்தை எல்லாம் உயர்த்துவான். எல்லாம் சாதகமா இருக்கு. யாரு யார் இதை மறுக்கிறானோ, மறுத்து கண்டோம் காணாதமாக கேட்டோம் கேட்காதமாக இந்த குர்ஆனோட இருந்தான் அப்படின்னா இந்த குர்ஆனே உனக்கு ஆப்போசிட்டா வந்துடும். அன்பிற்குரியவர்களே, நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த இஸ்திகாமத்தோட இருக்கக்கூடிய ஒரு வழிகள் ஏன் அப்படி சொன்னா, நான் சொல்லாவ சொன்னேன். நம்ம தொழுகையில நிக்கிறோம், தொழுகையில தொழுகையில ஜமாஅத்தோட நிக்கிறோம், தொழுகையில ஓதுறாங்க, ஒரு வசனம் ஓதப்படுது, நீங்க புறம் பேசாதீர்கள், புறம் பேசாதீர்கள், கோடு சொல்லாதீர்கள், ஒரு வசனம் வருது. இத அவன் கேட்கிறான், அவன் வெளியில போறான், இந்த குர்ஆன் ஓதும் போது படிக்கிறான், புறம் பேசக்கூடாது, கோடு சொல்லக்கூடாது, அவனுக்கு கேட்டுதான் சொல்லி இந்த மாதிரி வசனம் வருது. அவன் வெளியில போறான், யாரோ புறம் பேசுறாங்க, கோடு சொல்றாங்க, அவன் என்ன செய்வான்? அவனுக்கு தோணும் நான் பேசக்கூடாது, ஏன்னா அல்லாஹ் பேசக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு வலியும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள். நீங்க எப்பொழுதெல்லாம் நீங்க அந்த உங்களுடைய சொலாவை பேணி உங்களுடைய இந்த குர்ஆன் நீங்க பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. அன்பிற்குரியவர்களே, இன்னொரு ஒரு வழி அத்தமஸ்ஸுக்கு சுன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னாவை, அந்த பொன்மொழிகளை, அந்த வழிகாட்டலை எடுத்துக்கொள்ளும், அதை பற்றி பிடிச்சு கொள்ளணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? யாராவது எனக்கு அப்புறம் நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா, அல்லது யாரெல்லாம் எனக்கு பிறகு நீங்க வாழ்வீங்களோ, அவங்க நிறைய கருத்து வேறுபாடுகளை பார்ப்பீங்க, நிறைய விஷயத்தை பார்ப்பீங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றாங்க, இந்த குலஃபாஉர் ராஷிதீன் பற்றி பிடிச்சு கொள்ளுங்க, அன்ஹதி அப்து அலைஹா பின் நவாஜ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த அளவு நான் இந்த கடவாப்பல் இருக்குல்ல, அதால பிடிச்சிங்க. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த இந்த கடவாள் பல்ல பிடிச்சி கடிச்சு வச்சுட்டோம்னா நவர முடியுமா? அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் உதாரணம் சொன்னாங்க, அப்து அலைஹா பின் நவாஜ், அந்த கடவாள் பல்ல வச்சு கடிச்சு பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. அந்த அது போல அல்லாஹ்வுடைய தூதருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை படிங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை அவரை பாதுகாக்கும். சுன்னா, குர்ஆன் சுன்னா. உங்களுக்கு இந்த குர்ஆன் சுன்னா எப்படி புரியும்? குர்ஆன் சுன்னா எப்படி புரியும்? சஹாபா ஸலஃபு ஸாலிஹ், சஹாபாக்களும் முன்சென்ற அந்த நல்லடியார்கள் எப்படி புரிந்தார்களோ அது போல ஆதாரத்தோடு நம்ம புரிய வேண்டும். இறுதியாக நம்ம வந்துவிட்டோம். இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த குர்ஆன் இருக்குல்ல, இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தி ஒரு எனக்கு ஆச்சரியம் தந்த ஒரு செய்தி. இந்த குர்ஆனை வாழ்க்கையா பற்றி பிடித்து வாழ்ந்தவர்கள் இந்த சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள்லயும் ரொம்ப ரொம்ப இதானவர்கள் குலஃபாஉர் ராஷிதீன், அல் மஹ்தி. அதுல மூன்றாவது கலீஃபா யார்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையே குர்ஆன் தான். அவங்க எந்த அளவுனா, சில இதுல வருது, சேருமின் அலாமின் நுபலா, இமாம் தஹபி சொல்றாங்க, ஒரு இரவுல குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு குர்ஆனோட ஒரு இரவுல குர்ஆனை முடிக்கக்கூடியவர்களா இருந்தாங்க.
எந்த அளவு அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும், கபருக்கு போனா உஸ்மான் ரலியல்லாஹு யாரோ அடக்கம் பண்ண போனா அவங்க சொல்லுவாங்க, உஸ்மான் அவங்க தூக்கிட்டு தான் வருவாங்க, அழுது 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 மயக்கம் போடுவாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, அல் கப்ரு அவ்வல் மனாசில் ஆখিরা, மறுமையோட வீடுல முதலில் அல் கப்ரு அவ்வல் மன்சில் மின் மனாசில் ஆখিরা, மறுமை வீடுகளில் முதல்ல உள்ள வீடு, நீங்க முதல்ல நீங்க பார்க்க போற வீடு கபர். யாராவது அதுல வெற்றி பெற்றா பமன்னஜாஹு, அதுக்கு பிறகு அவர்கள் அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அவனுடைய கபர்ல அவன் வெற்றி பெறணும், அவன் கபர் அவனுக்கு வெற்றி ஆகும். அன்பிற்குரியவர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, அவங்க ஷஹீத், நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே, அவங்க ஷஹீத். அவங்க மரணிப்பதற்கு முன்னால, இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தி முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு ஹாக்கிம்ல வருது, ஸஹஹு அஸ்-ஸஹபி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சம்பந்தமா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஸ்பஹ்து وقال رأيت رسول الله صلى الله عليه وسلم الليلة فقال يا عثمان أفطر عندنا الليلة فأصبح عثمان صائما. அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலை பொழுதுல எந்திரிச்சு சொன்னாங்களாம், என்ன சொன்னாங்க அப்படின்னா, நேற்று இரவு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, நேற்று இரவு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவுல நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஃப்திர் லைலா அஃப்திர் இந்தனா லைலா, நாளையோட இன்னொரு இரவுல எங்களோடு நீங்க இஃப்தார் பண்ணுங்க. இஃப்தார் பண்ணுங்கன்னா நோன்பு. அதாவது ஒரு 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 இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஒரு மொழி ரீதியா நம்ம புரியலாம், சரியா? அஃப்திர் இந்தனா லைலா, எங்களோடு நீங்க நோன்பு தரங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்க உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, மராவது நாள் فاصبح عثمان صائما. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னைக்கு நோன்பு பிடிக்கிறாங்க மராவது நாள். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க எவ்வளவு, நம்மளாம் எவ்வளவு பெரிய ஆலிம்களை பார்க்கிறோம், அவங்க பெரிய ஆலிம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிருக்காங்க, குலஃபாய் ராஷிதீனை பற்றி பிடிச்சு கொள்ளுங்கன்னு. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னவர் அஷரு முபஷ்ஷிரீன பில் ஜன்னah, சொர்க்கத்துக்கு இந்த உலகத்துல சொர்க்கவாதியா வாழ்ந்த அந்த 10 பேர்ல ஒரு ஆள் அல்லாஹ் சொல்லிட்டான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதோட ஒரு அடையாளம், நான் என்னுடைய மரணம் நெருங்கி விட்டது, நாளை நான் இருக்க மாட்டேன், நாளை என்னுடைய உயிர் என்னுடைய உடம்பில் இருக்காது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னைக்கு நோன்பு பிடிக்கிறாங்க. فاصبح عثمان صائما. அன்னைக்கு என்ன தெரியுமா செய்யறாங்க, அவங்களுடைய இதெல்லாம் டைட்டா கட்டி, ஏன்னா அவங்க கொலை செய்யப்பட்டுட்டா நகர்ந்துடக்கூடாதான், ஏன்னா மலாயிக்கா பார்த்து வைக்கப்படக்கூடிய ஒரே ஒரு ஆள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய அந்த சரபால் அந்த இதை வந்து இருந்தது நல்லா கட்டுறாங்க, கட்டிட்டு குர்ஆன் எடுக்கிறாங்க. நமக்கு யாராவது நம்ம இன்னைக்கு நாளைக்கு மரணிக்க போறோம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நாளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேன், நாளைக்கு தான் உன் கடைசி நாள் சொன்னா என்ன பண்ணுவோம்? நாளைக்கு தான் எனது கடைசி நாள் என்று சொன்னா என்ன செய்யும்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம ஒரு கொலை செய்ய வரான்னு நமக்கு தெரிஞ்சது, நமக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் தப்பிக்க பார்ப்போமா? உஸ்மான் அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, குர்ஆன் எடுத்துட்டாங்க, குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிக்கிறாங்க, ஓதுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை குர்ஆன் தான். ஓதிட்டு இருக்கும்போது உஸ்மானை கொன்றவர்கள் ஹவாரிஜிகள், மோசமானவர்கள். இந்த ஹவாரிஜில ஒருத்தவன் வரான் போறான், அடுத்தவன் வரான் போறான். அதுல ஒருத்தவன் என்ன செய்யறான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வந்து கொலை செஞ்சிடறான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கொலை செஞ்சிடறான். அதுல எப்படி வருதுன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலை கீழே விழுந்து விடுகிறது. என்னது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலை கீழே எடுத்து விடுகிறது. இன்னும் சில இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உஸ்மான் அவர்களுடைய அந்த ரத்தம் குர்ஆன்ல விழுது. அதையும் நம்ம பதிவு செய்யறாங்க. என்ன தெரியுமா? அது சில ஒரு வசனத்து மேல விழுது, அல்லாஹ் உங்களுக்கு பண்ணுவார்.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்பதற்குரியவர்களே, நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில கடைசி வரை நீங்க பற்றி பிடித்துக் கொள்வது கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். அதை விட சிறந்தது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். இதற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நான் சொன்னது போல தௌஹீதுடைய விஷயங்கள்ல அல்லாஹ் எப்படி ஈமான் கொள்ளணும், தௌஹீது ருபூபிய்யா, உலூஹிய்யா, அஸ்மா வ சிஃபாத்திலும் அதில் நம்ம இஸ்திகாமத்தோடு நம்முடைய உடல் உறுப்புகளால் எப்படி நம்ம செயல்படுத்த வேண்டுமோ அதை கடைசி வரை ஈமானோடு உறுதியாக நம்ம இருந்து அதுக்கு என்னென்ன ஒரு வழிகளெல்லாம் நம்ம ஏற்படுத்த முடியுமோ, அல்லாஹ்ட்ட கேட்கறது, சொலாத் பண்றது, அதிகமா தொழுகிறது, குர்ஆன் அதிகமா பற்றி பிடிச்சிக்கிறது, ரசூலுல்லாஹி சுன்னாவை பிடிச்சிக்கிறது, தொலபுல் இல்ம் மார்க்க கல்வியை தேடுறது, அப்புறம் மார்க்க கல்வியை தேடுறது மூலம் அதை தேடி அமல் செய்யறது, அல்லாஹ் அதிகமா திக்ர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு நம்ம அல்லாஹ் நமக்கு இஸ்திகாமத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஹிதாயத் கொடுக்கட்டும். அன்பிற்குரியவர்களே, நாம அஹ்லுல் பஷாரத்து நம்ம மூமின்களுக்கு நற்செய்தி சொல்லுவாங்க. அந்த மலக்குமார்கள் அந்த ரூஹை எடுக்கும் பொழுது அந்த மூமின்களுக்கு நற்செய்தி சொல்றதுக்காக மலக்குமார்கள் வருவாங்களே, அதுல ஒருவரா அல்லாஹ் நம்மளை ஆக்கிக் கொள்ளட்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.